கடலூர் மாவட்டம் ஸ்ரீ முஸ்னம் அருகே உள்ள கண்டியநல்லூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் ஜேசுதாஸ். இவர் அவசர கட்டுப்பாட்டு அறை எண் 100க்கு போன் செய்து தான் மது விற்பனை செய்தவர்களை காவல் நிலையத்திற்கு சென்று புகார் அளித்ததால் காவல் நிலையத்தில் இருந்து என் பெயரை சொல்லிவிட்டார்கள், அதனால் தன்னை சிலர் கத்தியுடன் விரட்டி வருவதால் தான் ஓரிடத்தில் பதுங்கியிருப்பதாக புகார் அளித்தார். தான் பேசும் ஆடியோவை ரெக்கார்ட் செய்து அதனை வைரலாக்கினார். சார், ஒருத்தவன் பிளாக்ல சரக்கு விற்கிறான்னு சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கனெக்ட் கொடுங்கன்னு கொடுத்தான். அவங்க ஏன் நம்பரை என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவன் தான் கம்ப்ளைண்ட் பண்ணான்னு சொல்லிட்டு சரக்கு விற்றவங்கள்ட்ட ஏன் நம்பரை போட்டு கொடுத்துட்டாங்க. அவனும் என்னடானா இவன் போய் பணத்தை வாங்கிக்கிட்டு இந்த ஆளு தான் இப்போ 100க்கு கால் பண்ணி, இப்போ போலீஸுக்கு நீ தான்டா ஃபோன் பண்ணன்னு சொல்லிட்டு எனக்கு சீமுஷ்ணம் ஸ்டேஷன்லேருந்து கால் பண்ணி எனக்கு வந்து நம்பர் கொடுத்தாங்க. நீ தான்டா கால் பண்ணி சொன்னியடா, உனக்கு வெட்டாம விட மட்டும் என்ன தேடுறான். நான் வந்து தோப்புல ஒளிஞ்சிக்கிட்டு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் கடலூர் மாவட்டம் ஸ்ரீ முஸ்னம் அருகே உள்ள டாஸ்மாக் கடையில் இருந்து மதுள் பாட்டில்களை வாங்கி டாஸ்மாக் திறப்பதற்கு முன்பதாகவே அதனை அந்த இடத்தில் கள்ளச்சந்தையில் அதிக விலைக்கு விற்பவர்களிடம் தினமும் ஜேசுதாஸ் நேரில் சென்று ஓசியில் மது பாட்டில்களை வாங்கி குடித்துள்ளார். மேலும் தனக்கு ஓசியில் கொடுக்காவிட்டால் காவல் நிலையத்தில் புகார் கூறிவிடுவேன் எனவும் அவர்களை மிரட்டியுள்ளார். இதேபோல் இவர் ஓசியில் மது பாட்டில்கள் கொடுக்காத காரணத்தால் சம்பவத்தன்று அவசர கட்டுப்பாட்டு அறை எண் 100க்கு போன் செய்து தன்னை சிலர் கத்தியுடன் விரட்டி வருவதாக தெரிவித்துள்ளார். மேலும் அவர் கட்டுப்பாட்டு அறைக்கு பேசுவதையும் அங்கு இருந்தவர்கள் பேசுவதையும் இவர் ரெக்கார்ட் செய்து வைரலாக வெளியிட்டுள்ளனர். இந்த நிலையில் இதுகுறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்ட போது அவர் ஓசியில் மது பாட்டில் கேட்டு கொடுக்காத காரணத்தினால்தான் இது போன்று புகார் அளித்தார் என்பது தெரியவந்தது. மேலும் அந்த இடத்தில் டாஸ்மாக் மது பாட்டில்களை அதிக விலைக்கு டாஸ்மாக் கடை திறப்பதற்கு முன்பாக விற்பனை செய்த 2 பேரையும் போலீசார் கைது செய்தனர். மேலும் ஜேசுதாஸ் தன்னுடைய மனைவியை அடித்து துன்புறுத்திய நிலையில் நேற்று இரவு அவரது மனைவி அவசர உதவி எண் 100க்கு போன் செய்து புகார் தெரிவித்துள்ளார். அப்பொழுது வீட்டிற்கு சென்ற போலீசார் ஜேசுதாஸ் அதிக அளவில் மது போதையில் இருந்ததால் அவரை எச்சரித்து விட்டுவிட்டனர். மேலும் காவல் நிலையத்தில் இன்று அவரை விசாரித்த போது தன்னை யாரும் மிரட்டவும் இல்லை, தான் ஒளியவும் இல்லை என சகஜமான நிலையில்தான் இருப்பதாக தெரிவித்ததுடன் இலவசமாக மது கேட்டு பெற முடியாததால் பொய்யான தகவலை பரப்பியதாக அவர் தெரிவித்துள்ளார். இதனால் அவரை போலீசார் எச்சரித்து அனுப்பி வைத்தனர். என் பேரு ஜேசுதாஸ், கண்டியங்குப்பம் ஸ்ரீமுஷ்ணம் வட்டத்திலேருந்து நான் கால் பண்றேன். காலையிலேருந்து 3 கால் பண்ணிருக்கேங்க ஐயா. ஸ்ரீமுஷ்ணம் என்ன மாவட்டம் சார்? கடலூர் மாவட்டம். சரி, என்ன உதவி சார் தேவைப்படுது உங்களுக்கு? சார், ஒருத்தவன் பிளாக்ல சரக்கு விற்கிறான்னு சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கனெக்ட் கொடுங்கன்னு கொடுத்தான். அவங்க ஏன் நம்பரை என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவன் தான் கம்ப்ளைண்ட் பண்ணான்னு சொல்லிட்டு சரக்கு விற்றவங்கள்ட்ட ஏன் நம்பரை போட்டு கொடுத்துட்டாங்க. அவனும் என்னடானா இவன் போய் பணத்தை வாங்கிக்கிட்டு இந்த ஆளு தான் இப்போ 100க்கு கால் பண்ணி, இப்போ காலையில் இதே நம்பருக்கு தான் காலையில் 100க்கு கால் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். அவங்க போய் இந்த ஒன்றும் சோசியல் மீடியாவில் கொடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சொல்லுங்க ஐயா. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், சொல்லுங்க, நாங்கள் பேசிட்டு இருக்கோம், சொல்லுங்க. அவனும் என்னடான்னா போலீஸுக்கு நீ தான்டா ஃபோன் பண்ணன்னு சொல்லிட்டு எனக்கு சீமுஷ்ணம் ஸ்டேஷன்லேருந்து கால் பண்ணி எனக்கு வந்து நம்பர் கொடுத்தாங்க. நீ தான்டா கால் பண்ணி சொன்னியடா, உனக்கு வெட்டாம விட மட்டும் என்ன தேடுறான். நான் வந்து தோப்புல ஒளிஞ்சிக்கிட்டு தண்ணி விடல எனக்கு, நான் வந்து ஒளிஞ்சிட்டு உட்காந்துருக்குறேன். இப்போ சார் சரிங்க சார், இப்போ எங்க உங்களை வெட்ட வந்திருக்காங்க? இப்போ அதை தான் கம்ப்ளைண்டாக கொடுங்களா இல்லை என்ன சார் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் உங்களுக்கு? எனக்கு 2 கம்ப்ளைண்ட் சார். நாளையிலேருந்து ராமாபுரத்தில் சரக்கு விற்கக்கூடாது. ஓகே சார். இன்னொன்று என்ன, இந்த விஷயத்துலாம் யாரும் என்னை தேடக்கூடாது. சரிங்க சார். இப்போ கத்தி வச்சு தேடக்கூடாதுன்றீங்க, அதுவும் கம்ப்ளைண்ட்டுங்களா? கத்தி சார் என்ன கொண்டு வெட்ட வந்திருக்காங்க. அந்த சரக்கு விற்கிறவன பேரு ஸ்டாலின். என்ன பிரச்சனை உங்களுக்கு? இப்போ நீங்க இருங்க ஐயா இருங்க, நான் உண்மை இதை நேரடியாக அழகா சொல்றேன். சரக்கு வித்ததை போட்டு கொடுத்ததால இது போலீஸ் ஸ்டேஷன்ல கமிஷன் வாங்கிட்டு வித்துருப்பாங்கன்றதுக்கு எனக்கு தெரியாதுங்க ஐயா. சரிங்க சார். சரிங்களா? அவங்க போலீஸ்காரங்க போயிட்டு இவங்க பிடிக்க காலைல 100க்கு கால் பண்ணா இந்த மாதிரி சரக்கு விற்கிறாங்க வந்து பிடிங்கன்னதும் அவங்க போயிட்டு அங்கிட்ட காசை வாங்கிக்கிட்டு இந்த மாதிரி ஜேசுதாஸுங்கிற ஒருத்தன் தான் கால் பண்ணி சொல்லியிருக்கான், நீங்கள் எதா இருந்தாலும் அங்கே பேசிங்கன்னு சொல்லிட்டு அவங்க துட்டை வாங்கிட்டு அவங்க விட்டாங்க. அந்த நாதாரி மோனெல்லாம் என்ன தேடிட்டு அலையிறான், நான் கத்தி எடுத்துட்டு இவனை இன்னோட கொன்னுடணும் அப்படின்ட்டு. அதை தான் கம்ப்ளைண்ட் கொடுக்குங்களா? 2 கம்ப்ளைண்ட் சார். நாளையிலேருந்து ராமாபுரத்தில் இருக்கீங்க நீங்க? நான் வந்து கண்டிகுப்பம் வரதாயம்பேட்டை, இது கடலூர் மாவட்டம் கண்டிகுப்பத்தில் இருக்கேன் சார். நான் சேஃப்டியாக ஓடி தோப்புல ஒழிஞ்சிட்டு உட்காந்துக்கிட்டேன் சார். அது என்ன தோப்பு சார்? இது வந்து வராது, இது வந்து தோழியப்பர் கோவில், நாச்சியார்பேட்டையில் தோழியப்பர் கோவில். நாச்சியார்பேட்டை தான் ஊர் பேருங்களா? அப்போ கண்டியப்பம் கிடையாது? 2 அப்படியே சார், 1/2 கிலோமீட்டர் தானே சார். இது
இப்ப நீங்க எங்க இருக்கீங்க? நாச்சியார்ல இருக்கீங்களா? எங்க இருக்கீங்க? இல்ல நான் இப்ப நாச்சாரிப்பேட்டை தோழியப்பர் கோயில போய் ஒளிஞ்சிட்டு உட்காந்துருக்கேன். நாச்சியார்பேட்டையில தான் இருக்கீங்களா? ஆமா. சரி, நாச்சியார்பேட்டைக்கு என்ன தாலுக்கா சார்? அது ஸ்ரீமுஷ்ணம் தாலுக்கா தான், என் தாலுக்கா தான் சார். போலீஸ் ஸ்ரீமுஷ்ணம். ஸ்டேஷன் ஸ்ரீமுஷ்ணம்ங்களா? ஆமா சார். ஸ்டேஷனுக்குலாம் நீங்க ரிக்வஸ்ட் அவங்களே துட்டு வாங்கிட்டு அவங்க தான் சார் முக்கிய காரணமே. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க கொடுங்க சார். ஒன்றுன்னா உயிர் தானே போக போகுது சார், பார்த்துக்கலாம். அடையாளத்துக்கு ஏதாவது கோவில் கடை அப்படி ஏதாவது சொல்ல முடியுமா? அதான் சார் தோழியப்பர் கோவில் சார், பெரிய பண்ணி வெட்டுவாங்க, பெரிய கோவில் சார், பெரிய காடு சார். தோழியப்பர் கோவில். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.